வாயோமகாதேவன் வாடி நின்ற இச்சையினால் ஆசையால் உங்களுக்கு அவனே புருஷன் என்றார். சங்கு சரங்கொண்ட தம்பி என்ற இச்சையினால் அங்கு பகவதியும் அச்சுதரும் உங்களுக்கு மதலையென வந்துதிப்பார். வையமது கொண்டாட கூதலை மொழியாரே கொம்பேறிடையாரே விலங்கு சீரையும் மிகு சீரையும் உங்களுக்கு மலங்குவது மெத்த மாய்ச்சலுண்டு ஆகியவேன் ஸ்ரீகிருஷ்ணனாக திருமாலுதித்திடவே குறுக்கிட்ட தோசம் கொடுமை மீக தீர்ந்து பின்னே பதவி பேருமுண்டு உங்களுக்கு மின்னோரொளியை விமலன் பீரவி செய்தார். பிறவியறன் செய்ய பிறந்தார் காண்பூமியிலே திரவியது விட்டு தேவகியோ ரோகிணியோம் மதுரைதனில் வந்து மாயாவி மாவாவி கஞ்சனுக்கு இருதையலாரும் ஏற்ற வீரப்பெனவே கூடிய பீரந்தால் கொடிய தோசமெனவே தேச ஒரு ராசன் சிறுவியென பிறந்தார். பிறந்தேதான் கஞ்சனுக்கு பிறப்பெனவே வெசுவலாம். இப்படியே கஞ்சன் இவர்களிரு தங்கையையும் அப்படியே கூட்டி அவன் வேட்டையாடி வர மாமுனி வந்தனுக்கு வாய்த்திருந்த மாம்பழத்தை தாமுனிந்த கஞ்சன் தான கனி பறித்து தங்கையர்க்கு ஈந்தான். சயோக முனியறிந்து மங்கையர்க்கு வந்த மகனால் அழிவை என்று மாயவன் எவனினால் மாமுனியோம் அப்போது பயமுள்ள கஞ்சனுக்கு பாடு சாபமிட்டனே. சாபமது கஞ்சன் தானறியா வண்ணமும் தான் பாவமே நாடோறும் பண்ணி வரும் நாளையிலே வேதியனை தான் வருத்தி மிகுத்த கெடு உள்ள கஞ்சன் சோதியரசம் கேட்க தொடர்ந்தான் காணம்மானே. அப்போது சொதிரிசி அந்த முனி சாபமதால் எப்பொழுது தானாலும் இடுக்கம் வரும் என்று உரைத்தான். சோதிரசம் கேட்டு துக்கமுட்டு கஞ்சனுந்தான் வேதியனை தான் அனுப்பி மிகுத்த கெடு உள்ள கஞ்சன் கலியாணம் செய்ய கருத்தல்ல என்று சொல்லி வலியான கஞ்சன்
வைத்திருந்தான் அம்மானை. அந்த செய்தி அறிந்து அந்த நாரதரும் வந்து கஞ்சந்தனுக்கு வளப்பமெல்லாம் சொல்லலுற்றார். கேளாய் நிகஞ்சா கீர்த்தியுள்ள சாஸ்திரங்கள் வாழாத மங்கையரை வைத்திருந்தால் ராட்சியத்தில் தாருமாம் தலைகெடுங்கான் சாஸ்திரத்துக்கேராது வானோ வந்து சிக்கும் மாறியது வையாது கோத்திரத்துக்கேராது குடும்பம் தலையாது சூத்திர நோய்கள் சுற்றுமடா குடும்பம் மானோ வரம்பு கெட்டு மனு நீதிதான் அழிந்து உணமடா குடும்பம் உலகத்துக்கு ஏறாது கோட்டை அழியுமடா குளக்கரங்கள் தான் அழியும் நாட்டை அழிக்குமடா நல்ல கன்னி காவல் வைத்தால் பொன்னான சீதை பீலத்த கர்ப்பமானதினால் கண்ணான இலங்கை கரிந்ததும் கண்டிலையோ இப்படியே வேதம் இயம்பி இருப்பதினால் அப்படியே வெண்ணார் அவர்கள் இருவேர்களையும் காவலிட்டு வைத்தால் கற்பதினால் உந்தனுக்கு பாவம் வந்து சுற்றும் பலிக்குமடா வேதமது ஆனதால் பெண்கள் அவர்கள் இருவேரையந்தான் மானமுள்ள மன்னனுக்கு மனம் செய்துதான் கொடுத்து கற்பமது உண்டாகி கீழே பீரக்கையிலே அப்போ நீ கொண்டாலும் ஆனாலும் பாரமில்லை என்றந்த நாரதரும் இத்தனையும் தான் கூற நன்று மொழியனவே நவ்வியே கஞ்சனுந்தான் எனக்கு படிப்புரைத்த ஏற்ற வாசுதேவன் தனக்கு இவர்களையும் தான் சூட்ட வேணுமென்றான். வேணுமென்று சீரோடே விரும்பி வாசுதேவனுந்தான் வானுவங்களோடே வந்தான் மதுரையிலே தெய்வகியை ரோகிணியை சிறப்பாய அலங்கரித்து வைபோகமுள்ள வாசுதேவனையும் ஒப்புவித்து சங்கீதத்தோடே தையல் 2 பேர்களையும் மங்களத்தோடே வாசுதேவன் தாலி வைத்து கட்டி கைவிடுத்து கனசீதனத்தோடே கொட்டி தீமித்ததுவும் குழலோடே வீட்டிருந்தான். வாழ்ந்திருந்து பெண்கள் வயிறு வளருகையில் ஆய்ந்தறிந்து கஞ்சன் அருவிலங்கில் வைத்தனே தெய்வகியாளும் எழுது சிந்தை முகம் வாடியிருப்பாள் மெய்யன் வாசுதேவன் மிக கலங்கிதான் இருப்பான்
மங்கை நல்லாள் ரோகிணியும் வாடி எழுதிருப்பாள். சங்கையுள்ள தேவர்களும் தையல் தெய்வ கன்னியரும் எல்லோரும் கஞ்சன் இடுக்கமது தன்னாலே அல்லோரும் மெத்த ஆரமலிந்தாரம்மானை இப்படியே செய்யும் இடுக்கமது காத்தாமல் அப்படியே மாயனுக்கு அபயமாமரிட நீலந்தேவி ஆகாய நீர்தேவியார் கோடி தாளந்தேவி மன்னனுக்கே அபயமுறையமிட தேவாதி தேவர் தேவி முறையாற்றாமல் மூவாதி முத்தன் முழித்தார்கான் வள்ளியது கண்டு தேவாதிகளும் கன்னி பூவி மகளும் ஆதியே நாதி ஐயா நாராயணரே சோதியே வேத சுடரே சுடரொளியே பக்தருக்கு நீத்தா பரனே தார்க்கே தோனே சித்தருக்கு சீத்தா செயலொத்தார்க்கே தேனே செயலொத்தார்க்கே தோனே மூவருக்கு அநாதி முழுமதியாய் நின்றோனே தேவருக்கு நல்ல ஸ்நேகமாய் நின்றோனே கிட்டவர்க்கு கிட்டாத கிட்டவரார் கிட்டாத கிருஷ்ணா உன் பதத்தை கட்டவரும் அட்டான கருணாகர கடலே உச்சி சுழியே உம்மென்றெழுத்தோனே அச்சு சுழியே அம்மென்றெழுத்தோனே அஞ்செழுத்தும் மூன்றெழுத்தும் ஆதியாய் ஒன்றெழுத்தும் நெஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் நீயாகி நின்றோனே எண்ணொரு 10 எண்ணிரண்டு இவ்வே நடுவாக ஒன்னெழுத்தாகி நின்ற உடைய பெருமானே தண்டரள துணாகி தருவைந்து பேராகி மண்டலத்து உரலுமாய் மாயமுமாய் நின்றோனே போக்கு வரத்து புகுந்து 2 கால் வீட்டில் நாக்கு 2 பேசி நடு நின்ற நாரணரே அல்லாய் பகலாய் ஆனாகி வெண்ணாகி எல்லோர்க்கும் சீவன் ஈயுகின்றவம்மானே பட்சி பறவை பல ஜீவ செந்து முதல் இச்சையுடன் செய் நடப்போ இயல் கணக்கு சேர்ப்போனு ஒரு பிறப்பிலும் உன்னை உட்கொள்ளாவர்களையும் கருவினமாயேழு பிறப்பிலும் கை கேட்போனே 6 பிறப்பில் அறிய உன்னை போற்றாமல் தூறு மிக பேசி தோளாத பேரானாலும் 7ஆம் பிறப்பிலும்மை
எள்ளளவு தான் நினைத்தால் வாழலாம் என்றவர்க்கு வைகுண்டமிந்தோனே. இப்படியே 7 பிறப்பதிலும் உம்மையுமே அப்படியே ஓரணவு அவர் நினையாது இருந்தால் குற்றாங்கூரை நோய் கோடிய கண்ணபித்துடனே கட்டம் வந்து சாக கழுத்தில் கண்ட மாலையுடன் தீராக்கருவங்கு தீன் செல்லா வாய்வுகளும் காதானது கேளா கண்ணே கூருடாகும் புத்தி வித்தையத்து பேரொரு போமில்லாமல் முத்தி கட்ட புத்தி மூளுக்கிரிகை தான் பிடித்து பிள்ளையத்து வாழ்முமத்து பெஞ்சாதீதானுமத்து தள்ளையத்து விடுமத்து சப்பானி போலாகி மாநிலத்தோரெல்லாம் மாபாவி என்று சொல்லி வானிலத்து மாண்டு மரளி உயர் கொள்கையிலே நாய் நரிகள் சென்று நாதியத்தான் தன்னுடலை தேயமது காண திசை நாளும் அபிச்சரிந்து காய்க்கை விடக்கை கண்ட இடம் கொண்டு தின்ன போக்கடித்து பின்னும் பொல்லாதான் தன்னுடலை மரளி கொடு வரச்சே வலிய தண்டால் அடித்து கூறலி மிக காட்டில் கொடும்பாவி தன்னுயிரை நரக கூலியதிலே நல்மரளி தள்ளிடவே இறை நமக்கு என்று எட்டி போழு பிடித்து அச்சுதரை நினையான் ஐயாவை தான் நினையான் கச்சி மனதுடைய காமாட்சியை நினையான் வள்ளிக்கும் தேவ மாலவர்க்கும் ஆகாமல் கொள்ளிக்கு பிள்ளையெல்லாம் கொடும்பாவி என்று சொல்லி கவ்வி இழுத்து கடித்து போழு போசிக்கும் என்று நீரெழுதி ராட்சி எங்கள் தான் அறிய அன்று பறை சாற்றி அருளி வைத்த அச்சுதரே வானமது பூமியிலே மடமடன விழாமல் தானவனே உன்மீறலால் தாங்கி வைத்தவன் மானே வாரி வரம்பை விட்டு வையகத்தில் செல்லாமல் காரியமாய் வள்ளி கடலில் தூயின்றோனே மானவரம்பு மகிமை கெட்டு போகாமல் ஊனமில்லாதேயோரும் ஊரும் பொருளாய் நின்றோனே சீவனுள்ள செந்துகைக்கு தீனந்தோருமே போசிப்பு தாவமுடன் ஈயுகின்ற தரும தீரவோனே வாலியோர் கிளியோர்க்கும் மண்ணோரும் செந்துகைக்கும் கலிதீர நியாயம் கண்டுரைக்கும் பம்மானே சீவ செந்துக்கெல்லாம்
சீவனுமாய் நின்றோனே பாவ புண்ணியமாய் பாராகி நின்றோனே கண்ணாகி மூக்கு கருணாகரராகி மண்ணாகி மேத மறையாகி நின்றோனே சாஸ்திரமும் நீயாய் சந்திரனோ நீயாகி சுத்திரனோ நீயாய் சுழியாகி நின்றோனே நட்சத்திரமாகி நாட்கிரகம் நீயாகி இச்சேத்திரமாகி இயங்குகின்றவம்மானே மெய்யனுக்கு மெய்யாய் மேவீருப்போனே பொய்யனுக்கு பொய்யாய் பொருந்தீருப்போனே இமசூட்சமாகி எங்கோ நீரைந்தோனே நமசூட்சமான நாராயண பொருளே கல்வி தமிழாய் கனப்பொருளாய் நின்றோனே செவ்வித்திதுவாய் செவ்வாகி நின்றோனே அண்டபிண்டமாகி அநேகமாய் நின்றோனே கண்ட இடமும் கண்ணுக்குள்ளானோனே ஈசர் கொடுத்த ஏது வரோமானாலும் வேஷமிட்டு வெல்ல மிகு பொருளாய் நின்றோனே நடக்க இருக்க நடத்துவதோ நீ அல்லவோ திடக்க மயக்கம் செய்வதுவோ நீ அல்லவோ ஆரும் ஒரேவர் அளவிட கூடாமல் மேரே போலாகி விண் வளர்ந்து நிற்போனே எண்ண துளையாத ஏது சோருபமதும் கண்ணுமைக்கும் முன்னே கனகோடி செய்வோனே மூவரால் உன் சொருபம் உள்ளறிய கூடாத தேவராலும் தெரியா திருவுருவம் கொள்வோனே ஆயனே எங்கள் ஆதிநாராயணரே மாயனே கஞ்சன் வலிமை தன்னை மாற்றுமையா பாவமாய் கஞ்சன் பாடு நாளாயங்களையும் ஏவல்தான் கொண்ட இடுக்கமதை மாற்றுமையா ஊழியங்கள் செய்தில் உடலெல்லாம் நோகுதையா ஆளி அடைத்த அச்சுதரே என்றுரைத்தார் வாணனென்ற கஞ்சன் மாபாவி எதுவினால் நாணமது கேட்டு நாடு விட்டு போறோங்கான் நரபாலனென்ற நன்றி கெட்ட கஞ்சனினால் வரம்பானது குளறி மானமது கெட்டோமே இத்தனையும் காத்து ரட்சிக்க வேணுமையா முத்தியுள்ள தேவர் முறையமபயமிட பூமாதேவி புலம்பி முறையமிட நாமாது லட்சுமியோ நன்றாய் முறையமிட நாராயணர் பதத்தை
நாயகியோ தண்டனிட சீரான லட்சுமியோ செப்பினார்காணம்மானை என்னை போல் பெண்ணல்லவோ இவள்தானிடும் முறையாம் வண்ணமுள்ள மாலே மனதிறங்கி கருமையா உடனே தானாதி ஓலமிட்ட தேவருக்கு திடமான பூமா தேவிக்கும் செப்பலுற்றார் வந்து பிறப்போம் கான் மாபாரதம் முடிக்க நந்தி கோலம்மாள நாம் பிறப்போம் கண்டீரே சாரமில்லகஞ்சன் தனை வதைத்து பூமியோட பாரமது தீர்ப்போம் பாரதமோ தீவிப்போம் துவாபராயுகத்தில் துரியோதனன் முதலாய் தவறான வம்பன் சராசந்தன் வரையும் அவ்யுகத்திலுள்ள அநியாயமும் அடக்கி செவ்வகந்த மன்னருக்கு சிநேகமது செய்வதற்கும் உங்களுக்கு நல்ல உதவி மிக செய்வதற்கும் அங்கு வந்து தோன்றி ஆயருடன் நான் வளர்வேன் போங்களென்று பூமா தேவியையும் தேவரையும் சங்கு வண்ண மாலோன் தானே வீடை கொடுத்த